வெல்கம் டு முசிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் நம்மளுடைய கிச்சனில் பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பாசுமதி அரிசியில் வடித்த சாதம் 3 கப்பு, 3 முட்டை, பொரிச்ச சிக்கனை எப்படி பொரிக்கணுங்கிற ரெசிபி வேறொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 பொடியாக நறுக்குனது, பச்சை மிளகாய், கேப்சிகம் பாதி அளவு, கருவேப்பிலை, 1 கப்பு கோஸு பொடியாக நறுக்குனது, கேரட் துருவல் 1/2 கப்பு, பீன்ஸ் 1/4 கப்பு, சோயா சாஸ், green chilli sauce, red chilli sauce, fried rice mix, pepper தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவையான அளவு. நம்ம அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் சூடான உடனே அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதை யூஸ் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வருது. எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் நாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை போட்டு நல்லா கிளறி விடணும். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகும்போது அதில் இஞ்சி பூண்டு விழுத போடணும். இஞ்சி பூண்டு விழுத போட்டு நல்லா கிளறி விடணும். அப்போ தான் இஞ்சி பூண்டு எண்ணெயிலே வெந்து நல்லா இஞ்சி பூண்டு வாசம் போயிடும், பச்சை வாசம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம உடச்சி வச்சுருக்க 3 முட்டையை அதில் ஊற்றணும். முட்டையை ஊற்றி நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்ட பாருங்கள், பொடி பொடியாக நல்லா ஆயிடுச்சு. இப்போ இதில் நாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க கோஸ் 1 கப்பு கோஸ் அதில் போடுறோம். போட்டு நல்லா கிளறி விடணும். முட்டையோடு மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க கேரட் இருக்கு இல்லையா, அதையும் அதில் சேர்த்துக்கணும். சேர்த்து கிளறி விடணும். இப்போ நம்ம பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா கிளறி விடணும். இப்படி நம்ம ஒன்றா போடும்போது நெருப்பை நம்ம மீடியம் அளவில் வச்சுக்கணும், இல்லைட்டா அடி பிடிச்சிடும். இப்போ நம்ம காய்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், முட்டை, கோஸு, கேரட்டு எல்லாம் சேர்ந்து நம்ம நல்லா கிளறி விட்டுட்டோம். இப்போ நம்மளுடைய பீன்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, 1/4 கப்பு பீன்ஸ் அதில் போடுறோம். போட்டு கிளறி விடணும். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம கேப்சிகமை நம்ம கடைசியாக தான் சேர்த்துக்கிறோம். ஏன்னு சொன்னால் கேப்சிகம் நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் கேப்சிகம் ஒரு 1/2 வேக்காடாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், காய்கள்லேயே தனி மிளகாய் தூள் போட்டுடணும். அப்போ தான் நல்ல காரம் பிடிக்கும் காயிலெல்லாம். மிளகாத்தூளை போட்டு நல்லா நம்ம கிளறி விடணும். அடி பிடிச்சிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்ல மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா வந்துடுச்சு. இந்த பதத்தில் நம்ம 3 கப்பு சாதம் இருக்கு இல்லையா, அதை அதில் போட்டு ஒன்றா சேர்த்து கிளறி விடணும். பாருங்கள், ஃப்ரைட் ரைஸ் ரெடியாகி வருது. கிளறி விட்டுட்டு நம்ம சோயா சாஸ் அதில் ஊற்றுறோம். அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ் போடணும். க்ரீன் சில்லி சாஸும் போடணும். போட்டு நல்லா நம்ம மெதுவாக கிளறி விடணும். ரைஸ்லாம் உடஞ்சிடாமல் நல்லா மெதுவாக கிளறி விட்டு பாருங்கள், நல்லா ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கன் பீசஸாக அதில் போடணும். சிக்கன் பீஸை போட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக பெப்பர் தூளை நல்லா போடணும். அப்போ தான் பெப்பர் ஹையாக இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
கடைசியாக நம்ம ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸை போட்டு கிளறி விட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப ஈஸியானது. வீட்டில் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டிலே செய்கிறது நமக்கு ரொம்ப ஹெல்தியானதும் கூட. எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட்டாயமாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த ஃப்ரைட் ரைஸை ட்ரை பண்ணி முசிஸ் கிச்சனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.